சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தனுக்கு பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய தங்க பாறை கிடைக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கையில காசு இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய தங்க பாறைய பார்த்தா யாருக்கு தான் அது மேல ஆசை வராது? ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த தங்க பாறை இருக்கிறது ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல. கையில சாப்பாடு, தண்ணீன்னு எதுவுமே இல்லாம இந்த தங்கத்த அந்த பாலைவனத்த விட்டு வெளியில எடுத்துட்டு வந்தானா, இதனால அவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2022ல ரிலீஸ் ஆன கோல்ட் அப்படின்ற படம். உங்களுக்கு சர்வைவல் படம் பிடிக்கும்னா கண்டிப்பா உங்களோட ஃபேவரட்டான லிஸ்ட்ல இந்த படமும் சேர்ந்துரும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ட்ரெயின காட்டுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கான். பல நாட்களா குளிக்காம ரொம்பவே மோசமான நிலைமையில ஒரு காஞ்சு போன பன்ன சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோக்கு எதிரில ஒரு பொண்ணு கையில தன்னோட குழந்தைய வச்சுட்டு ஹீரோ சாப்பிடுறதே ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்க காலகட்டத்துல சாப்பாட்டுக்கு ரொம்பவே பஞ்சம் போல. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலே அன்னைக்கு பெரிய விஷயம். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருது. கீழே இறங்கி வரும்போது கையில வச்சிருந்த மீதமுள்ள பண்ண அந்த பொண்ணு குடுத்துட்டு என்கிட்ட இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துரும். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே பக்கத்துல ஒரு சின்ன பூத் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் பார்க்கும்போது இன்னொருத்தன் குண்டா உட்காந்துருப்பான். அவன் கிட்ட போய் பக்கத்துல இருக்க காம்பவுண்ட்ன்ற இடத்துக்கு நான் போகணும். என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான். அவன் வந்தானான்னு சொல்லி கேட்பான். ஆனா ஹீரோ சொல்றதுக்கு அந்த குண்டு பையன் எந்த பதிலுமே சொல்லாம சில மாதிரி உட்காந்து அங்க இருந்த டிவியை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ திரும்ப திரும்ப கேட்கும்போது கூட அவன் எந்த பதிலுமே சொல்லல. அதனால ஹீரோ பக்கத்துல பாத்ரூம் இருக்கான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த குண்டு பையனும் பக்கத்துல இருக்குன்னு சொல்லி கை காட்டுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லி ரொம்பவே அர்ஜென்ட்டா அந்த பாத்ரூம்குள்ள போகும்போது பல நாட்களா கிளீன் பண்ணாம விட்ட மாதிரி பாத்ரூம் ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கும். ஹீரோ மூக்க பொத்திட்டு பரவாயில்ல இதை விட்டால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேலையை பாக்குறான். அதே சமயம் பாத்ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு குரல் கேக்குது. நீ தானே காம்பவுண்டுக்கு போகணும்னு சொல்லி என்கிட்ட பேசியிருந்தேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லுவான். ஹீரோவும் பாத்ரூம்ல இருந்து வெளியில வருவான். அந்த இடத்துல ஒரு சின்ன டேப் இருக்கும். அதை ஓபன் பண்ணி நிறைய தண்ணியை குடிக்கிறான். அது மட்டும் இல்லாம தலை ஃபுல்லா தண்ணியை வச்சு நினைச்சுப்பான். ஏன்னா ஹீரோ தண்ணியை பார்த்தே பல நாட்கள் ஆயிடுச்சு போல. அதை பார்த்த உடனே ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக வந்த டிரைவர், "இங்க தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? உன்னோட இஷ்டத்துக்குலாம் தண்ணிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா டேப்ப க்ளோஸ் பண்ணிட்டு வந்து வண்டியில ஏறுன்னு" சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து 2 பேருமே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர், "உன்னை அந்த காம்பவுண்ட்ன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு $200 கொடுத்து நீ என்ன ஹையர் பண்ணிருக்க. ஆனா நீ கொடுத்த பணம் எனக்கு மட்டும் தான். இந்த காருக்கு போட வேண்டிய கேஸ், நீ ரயில்வே ஸ்டேஷன்ல வேஸ்ட் பண்ண தண்ணீன்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா $120 ஆகும். மொத்தமா $320 கொடுக்கணும்னு" சொல்லி ஹீரோவை கொஞ்சம் ஏமாத்த பார்ப்பான். அதை கேட்ட உடனே ஹீரோக்கு எதுவுமே புரியாம, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காம்பவுண்ட் கூட்டிட்டு போறதுக்கு மொத்தமாவே $200 தானே சொன்னீங்க, இப்ப என்ன எக்ஸ்ட்ரா $120 கேக்குறீங்க, என்னால தர முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த தாடிக்காரனும், $320 கொடுத்தா உன்னை கூட்டு போய் அங்க விடுறேன், விருப்பம் இல்லைன்னா சொல்லிட்டு உன்னை திரும்ப கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்லயே விட்டுறேன்னு சொல்லி காரை ஸ்லோ பண்ணும்போது ஹீரோவும் பரவாயில்ல நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன், என்னை கூட்டிட்டு போய் இந்த காம்பவுண்ட்ல மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லுவான். இவங்க போயிட்டு இருக்கிறது ஒரு பாலைவன பகுதியில, அதனால வெளியில இருந்து பயங்கரமா சூடா இருக்கும். அதனால இந்த கார்ல ஏசியை போடலான்னு ஹீரோ ஆன் பண்ணும்போது டிரைவர் ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்திட்டு, உன்னோட இஷ்டத்துக்குலாம் ஏசியை போடக்கூடாது, இன்ஜின் ஹீட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஏசியை ஆன் பண்ண விட மாட்டான். சரி வேற வழி இல்லை, இவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோவும் எதுவும் பேச முடியாம அமைதியா இருப்பான். அப்படியே கொஞ்ச தூரம் வராங்க. இவங்க வந்துட்டு இருந்த காரோட டயரும் பஞ்சர் ஆகுது. ஆனா அந்த தாடிக்கார இறங்கி காரோட டயரை சேஞ்ச் பண்ணாம ஹீரோ தான் வேலை வாங்கிட்டு இருப்பான். ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காரோட டயரை மாத்திட்டு இருக்கும்போது பக்கத்துல 2 காட்டு நாய்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு அதுல ஒரு நாயை கிட்டத்தட்ட கொல்லவே செய்து, அடிபட்ட நாய் உயிர் போறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தாடிக்காரன் அங்கிருந்து ஒரு கல் எடுத்துட்டு போய் இந்த நாயை ரொம்பவே கஷ்டப்பட்டு துடிச்சு சாகிறத விட இதுவே மேல்னு சொல்லி அதோட தலையிலேயே போட்டு கொள்றான். அதுக்கப்புறம் டயரை மாத்திட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. பல கிலோமீட்டர்களை கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இருட்டியும் போகுது. தாடிக்காரன் நைட் நேரத்துல இங்க டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல, ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கிட்டு காலையில போலான்னு சொல்லுவான். அதனால அங்க ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணி 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தாடிக்காரன் ஹீரோவை பார்த்து, எதுக்காக அந்த காம்பவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோவும் பாக்கெட்ல இருந்து ஒரு பேம்ப்ளெட் எடுத்து தாடிக்காரன் கிட்ட காட்டுறான். அதுல வேலை வாய்ப்பு இருக்கு, ஆட்கள் தேவைன்ற மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கும். அதை எடுத்து தாடிக்காரன் கிட்ட காட்டுவான். அதை பார்த்த தாடிக்காரனும், இந்த பேம்ப்ளெட் நம்பியாடா அங்க போயிட்டு இருக்க, வாழ்க்கையில வாழ வழி இல்லாதவன் தேர்ந்தெடுக்கிற கடைசி பாதை அது, உன்னை என்ன வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, வேலை கொடுத்தே உன்னை கொன்றுவாங்க, அவ்வளவு மோசமான இடத்துக்காடா நீ போயிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பாரு. அதுக்கு ஹீரோவும் தாடிக்காரனை பார்த்து, எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம், அதுக்காக தான் நான் அங்க போயிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் சரி, அந்த வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அன்னைக்கு நைட்டு 2 பேருமே தூங்கி போறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து ஹீரோ தான் கார் ஓட்டுறான். தாடிக்காரனும் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவங்க போயிட்டு இருக்கிறது பாலைவன பகுதின்றதால ஹீரோக்கு கார்ல சுத்தமா உட்கார முடியல, பயங்கரமா இருக்குது. அதனால தாடிக்காரன் இப்ப தூங்கிட்டு தானே இருக்கான், இவனுக்கு தெரியாம கொஞ்சம் மட்டும் ஏசியை போட்டுக்கலாம்னு சொல்லி ஏசியை லைட்டா ஆன் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு இருப்பான். ஆனா அடுத்து கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள வண்டியோட இன்ஜின் ரொம்பவே ஹீட் ஆகி நடு ரோட்ல அப்படியே நிக்குது. தாடிக்காரன் கண் முழிச்சு காரை பார்த்துட்டு ஹீரோ போட்டு பயங்கரமா கத்துவான். ஏன்டா அவன்கிட்ட ஏசி ஆன் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு டைம் சொல்றது, இப்ப பாரு நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம், எது வந்தாலும் என்கிட்ட கேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லி ஹீரோவை போட்டு கிளி கிளின்னு கிளிப்பான். அதுக்கு ஹீரோவும், உன்னோட கார் கண்டிஷனை பத்தி எனக்கு அப்படி தெரியும், ஏசி ஆன் பண்ணா மைலேஜ் கிடைக்காதுன்றதுனால நீ அப்படி சொல்லுவியோன்னு நினைச்சேன், ஆனா
வண்டியே ஆஃப் ஆகுன்றது எனக்கு இப்பதானே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவான். ஹீரோ சாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் தாடிக்காரனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோவ போட்டு பயங்கரமா திட்டுவான். ஆனா ஹீரோவுக்கும் இப்ப தாடிக்காரனை விட்ட வேற வழி இல்ல. காம்பவுண்ட்ன்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தாடிக்காரன் மட்டும் தான் இருக்கான். அதனால அவனை பகச்சுக்கவும் முடியாது. ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் யூரின் போயிட்டு திரும்ப காருக்கு வரும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட கல்கள் அடுக்கி வச்சு அந்த கல் குவியலுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு மின்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பக்கத்துல போய் எல்லா கல்லையும் விலக்கி விட்டுட்டு அந்த மின்னிட்டு இருந்த கல்ல பார்க்கும்போது கோல்டு கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் தாடிக்காரனையும் கூப்பிட்டு காட்டுறான். தாடிக்காரனும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கோல்டு கலர்ல பாறை இந்த பாலைவனத்துல நிறைய இடத்துல இருக்கும். இது உண்மையான தங்கமா இல்ல சாதாரண பாறையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி கையில ஒரு லைட்டர் எடுத்து அந்த பாறை மேல சூடு பண்றான். என்னன்னா தங்கத்து மேல சூடு பண்ணான் அதோட கலர் மாறாது. அதுவே சாதாரண கல்லா இருந்தா அது பிளாக் ஆயிடும்னு சொல்லி தாடிக்காரன் சொல்லுவான். ஆனா எவ்வளவுதான் ஹீட் ஆகுனாலும் அந்த கல்லு கலர் மாறவே இல்ல. அப்படின்னா இது உண்மையான தங்கம் தான். அதை பார்த்து தாடிக்காரனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் கார்ல இருந்து 2 மண்வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பாறையை சுத்திலும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் தோண்டினாலும் அந்த பாறை போயிட்டே இருக்கு. அதனால ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து அந்த பாறையை சுத்திலும் கட்டி இன்னொரு எண்டை கொண்டு போய் கார்ல கட்டி இழுக்க முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அவ்வளவு பெரிய காரை வச்சு இழுத்துமே 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பாறையை அசைய கூட முடியல. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. இவங்க இப்ப இருக்க இடத்துல ஏகப்பட்ட காட்டு நாய்கள் பயங்கர பசியில சுத்திட்டு இருக்கும். அதுங்க கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்க சின்ன சின்ன குச்சிகளை கொண்டு வந்து போட்டு கையில இருந்த லைட்டரை வச்சு நெருப்பு கொளுத்தி அந்த நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்துப்பாங்க. ஏன்னா இந்த நெருப்பு பார்த்து நாய்கள் பக்கத்துல வராது, நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லி 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அந்த தாடிக்காரனுக்கு இந்த தங்கப்பறையை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில கஷ்டம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. வீடு கார்னு நம்ம லைஃப் ஸ்டைல மாற போகுதுன்னு சொல்லி பயங்கர குஷியில குதிச்சுட்டு இருப்பான். இவ்வளவு பெரிய தங்கப்பறையை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தாடிக்காரன் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேர் மட்டுமே சேர்ந்து இந்த தங்கப்பறையை எடுத்து கொண்டு போறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா காலையில இருந்தே அது கூட போராடி பார்த்துட்டோம். ஆனா நம்மளால அதை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம 2 பேர்ல ஒருத்தர் சிட்டிக்கு கிளம்பி போய் இதை தோன்றதுக்கான மிஷினை கொண்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சாதான் இங்க இருந்து இதை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சிட்டிக்கு போக சொல்றான். அதை கேட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இந்த இடத்துக்கு ரொம்பவே புதுசு. இன்னும் சொல்ல போனா நம்ம எந்த வழியா வந்தோம் திரும்ப எப்படி அதே வழியில போகணுன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நீ தான் இந்த ஊரை சேர்ந்தவன், அதனால நீயே போயிட்டு வான்னு சொல்லுவான். அதே நேரம் கட் பண்ணி தாடிக்காரன் அடுத்த நாள் கிளம்புறதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பான். கார்ல இருந்த தண்ணி கேனு, சாப்பிடுறதுக்கு சில சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு கூடவே ஒரு சேட்டலைட் போனும் ஒரு சின்ன கத்தி டென்ட் போடுறதுக்கான ஒரு சின்ன மேட்டும் கொடுத்துட்டு நான் போயிட்டு வர்றதுக்கு 5ல இருந்து 6 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ ரொம்பவே பத்திரமா இருந்துக்கோ, இந்த தங்க பாறையையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தாடிக்காரன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். பக்கத்துல ஒரு காஞ்சு போன மரம் இருக்கும். அதுல அந்த டென்ட்டை வச்சு கட்டி ஹீரோ தங்குறதுக்காக ஒரு சின்ன இடத்தையும் உருவாக்குறான். அதோடவே சேர்த்து பக்கத்துல இருக்க சின்ன சின்ன குச்சிகள் எடுத்துட்டு வந்து நைட்டு நெருப்பு கொளுத்துறதுக்காகவும் ரெடி பண்றான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது. கொண்டு வந்த குச்சிகள்லாம் வச்சு நெருப்பு கொளுத்திட்டு அது பக்கத்துல உட்காந்து தாடிக்காரன் கொடுத்துட்டு போன சாப்பாட்டை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதே சமயம் ஹீரோ சுத்திலும் காட்டு நாய்கள் சண்டை போடுற சவுண்டும் கேட்கும். அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள்ள அள்ளு விடுது. கையில இருந்த ஒரு சின்ன கத்தியை வச்சுட்டு ரொம்பவே பயத்தோட அந்த டென்ட்டுக்குள்ள உட்காந்துருப்பான். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. காலையில எழுந்து பாத்ரூம் போயிட்டு கால் கழுகுறதுக்கு கூட தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயம் தாடிக்காரன் கொடுத்துட்டு போன அந்த சேட்டலைட் போனும் ரிங் ஆகுது. ஹீரோ அடிச்சு புடிச்சு ஓடி வந்து அந்த போன் எடுக்கிறதுக்குள்ள காலும் கட் ஆகுது. அதை பார்த்து ஹீரோ பயங்கர கடுப்பாக்கி இங்கே இருந்தா கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஏதாவது நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மணல் மேடு மாதிரி இருக்கும். அதுல ஏறி பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபிளைட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்க ஆக்சிடென்ட் ஆகி பாலடைஞ்ச நிலைமையில் இருக்கும். ஹீரோவும் அதுக்குள்ள ஓடி போய் நமக்கு தேவையானதாக கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்பான். ஆனா அந்த ஃபிளைட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகி பல வருஷம் இருக்கும் போல. ஹீரோவும் அதுக்குள்ள போய் பேசாம அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிறத விட இந்த ஃபிளைட்டுக்குள்ளேயே நம்ம தங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்றான். அதுக்கப்புறம் திடீர்னு வேண்டாம் இங்க தங்கணும்னா நம்மளால அந்த தங்கப்பறையை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அதனால அந்த ஃபிளைட்ல இருந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் உடச்சு எடுத்துட்டு போய் அவன் ஏற்கனவே அந்த டென்ட் வச்சு கட்டி இருந்தா மரத்தை சுற்றிலும் பாதுகாப்பா வச்சு அதுக்கு மேல டென்ட்டையும் போட்டு கட்டி அவன் தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தையும் உருவாக்குறான். ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப அவன் கிட்ட சுத்தமா சாப்பாடே இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் தான் இருக்கு. அதுவும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. தனிமையில் இருக்கிறதுனால அவனோட மனசும் கொஞ்சம் பாதிப்பாகுது. தனக்கு தானே தனியா பேசிப்பான். அது மட்டும் இல்லாம பயங்கர வெயில் காரணமா அவனோட முகத்துல ஏகப்பட்ட காயங்களும் ஆகுது. அதனால அவனோட முகத்தை சுத்தலும் எப்பயுமே ஈக்கள் சுத்திட்டே தான் இருக்கும். ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்பதான் ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. எதுக்காக இந்த பாறையை மொத்தமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பேசாம அந்த தங்க பாறையில இருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்தா கூட நம்ம பணக்காரன் ஆயிடலாம்னு சொல்லி ஒரு கல் எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸையும் உடைச்சு எடுக்கிறான். அதே நேரம் அந்த சேட்டலைட் போனும் ரிங் ஆகுது. அந்த போன்ல தாடிக்காரனும் நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, திரும்ப வந்துட்டு இருக்கேன். ஆனா என்ன பிரச்சனைனா இன்ஜின் அப்பப்போ ஹீட் ஆகுது, அதனால அப்பப்போ நிறுத்தி தான் வர வேண்டியதா இருக்கு, அதனாலதான் லேட் ஆகுதுன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் நான் அந்த தங்கப்பாறையில இருந்து ஒரு பீஸை வெட்டி எடுத்துட்டேன், இதை வச்சே நம்ம பணக்காரனா வாழலாம்னு சொல்லும்போது தாடிக்காரன் பயங்கர கோவத்துல நம்ம கிட்ட ஒரு தங்க பாறை இருக்கு, அதை வச்சு லைஃப்ல எப்படி செட்டில் ஆகலாம்னு பாப்பியா, அதை விட்டுட்டு ஒரு சின்ன பீஸை வச்சா வாழணும்னு நினைப்ப, நீ பாதுகாப்பா இரு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஆனா ஹீரோ இங்க படுற கஷ்டம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். சாப்பாடு சுத்தமா இல்ல, தண்ணியும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட் ஆச்சுன்னா அந்த நாய்களோட தொல்லை வேற ஹீரோவை தூங்க விடாம ரொம்பவே கஷ்டப்படுத்தும். கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அந்த நாய்களை விரட்டி அடிக்கிறான். அடுத்த
அடுத்த நாள் காலையில அந்த டென்ட்டுக்கு வெளியில உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பாம்பு ஊர்ந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு சாப்பாடு இல்லாம பட்னியில சாகிறத விட இந்த பாம்பை அடிச்சு கொன்னு அதையாவது சாப்பிடலான்னு பார்ப்பான். அதனால கையில ஒரு கல் எடுத்துட்டு அந்த பாம்பை அடிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த பாம்பு அங்கிருந்து ஓடி போயிடும். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பாம்பை பிடிக்கிற முயற்சியில கையில வச்சிருந்த வாட்டர் பாட்டில மூடிய மூடாம அப்படியே வச்சிருப்பான். பாம்பை பிடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது அந்த பாட்டில தட்டி விட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோ கிட்ட சாப்பிடுறதுக்கு சுத்தமா சாப்பாடே இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த தண்ணிலயும் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிட்டதால ரொம்பவே கஷ்டப்படுறான். அதனால கீழே கிடந்த மூடி எடுத்து அந்த வாட்டர் பாட்டில க்ளோஸ் பண்ணி ரொம்பவே பத்திரமா கொண்டு போய் டென்ட்டுக்குள்ள வச்சுட்டு திரும்ப அந்த உடஞ்சு போன ஃபிளைட் கிட்ட வந்து இன்னும் நம்ம தங்கி இருக்க இடத்த பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி இன்னும் சில பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அங்க வந்திருப்பான். அதே நேரம் தூரத்துல யாரோ ஒருத்தங்க ஹீரோ நோக்கி வர மாதிரி தெரியும். டக்குன்னு பயத்துல ஓடி போய் அந்த ஃபிளைட்டுக்குள்ள மறைஞ்சுப்பான். ஆனா நடந்து வந்தவங்க நேரா ஹீரோ கிட்ட வந்து நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான், நீ பயப்பட வேண்டாம், வெளியில வான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்ச நேரம்லாம் வெளியில வரான். நீங்க யாருன்னு கேட்கும்போது இப்பதான் அந்த லேடி முகத்துல போட்டிருந்த மாஸ்கே கழட்டுறாங்க. பாலைவனத்துல நடந்ததால ரொம்பவே சூரிய ஒளிப்பட்டு அவங்களோட முகமே ரொம்பவே கோரமா இருக்கும். ஹீரோ இங்க வந்து மாட்டிக்கிட்டதெல்லாம் சொல்லும்போது அவங்க வச்சிருந்தா கொஞ்சம் சாப்பாட்டையும் தண்ணியும் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை மறுத்துட்டு எனக்கு எந்த உதவியும் தேவையில்ல, எனக்கு தேவையான அளவு சாப்பாடும் தண்ணியும் என்கிட்ட இருக்கு, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவான். படம் பார்த்துட்டு இருக்க நமக்கே குழப்பமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமா சாப்பாடே இல்லாம 2 சொட்டு தண்ணி நகையில கூட்டினதுக்கே அவ்வளவு கோவப்பட்டான். ஆனா இப்ப அந்த பொண்ணு சாப்பாடு தரும்போது கூட அது வேண்டாம்னு சொல்லி எதுக்காக மறுக்கிறான்னு சொல்லி நமக்கே புரியும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து நீங்க கிளம்புங்க, உங்களோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த தங்கப்பாறையை பத்தின விஷயம் தெரிஞ்சா இந்த பொண்ணுக்கும் ஷேர் கொடுக்கணுமேன்னு சொல்லி அந்த பொண்ணை எப்படியாவது அவாய்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்ப வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து உன்னை பார்த்தாலே பல நாட்களா சாப்பிடாம சரியா தண்ணி கூட குடிக்காம தான் இருக்குன்றது தெரியுது, அப்புறம் எதுக்கு இதை வேண்டாம்னு சொல்ற, ஒழுங்கா வாங்கிக்கோன்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. ஹீரோவா அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து உங்களோட உதவி எனக்கு தேவையில்ல, அதான் எதுவுமே வேண்டாம்னு சொல்றேன்ல, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை விரட்ட பார்ப்பான். ஆனா அந்த பொண்ணு ஹீரோ போகும்போது பின்னாடி நடந்து வந்து எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை இல்லீகலா ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லி நேரா வந்து ஹீரோ தங்கி இருந்தா அந்த டென்ட்டையும் கண்டுபிடிச்சிடறா. ஹீரோக்கு இவன் அந்த தங்கப்பாறையை பாத்துருவான்னு சொல்லி பயங்கர கோவத்துல டென்ட்டுக்குள்ள போய் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட தலையில ஒரே அடியில் அடிச்சு அந்த பொண்ணை அதே இடத்துல கொலை பண்றான். அந்த பொண்ணை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த பொண்ணு தான் அந்த தங்கப்பாறையை பார்க்கவே இல்லை, தேவையே இல்லாம இவ்வளவு கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்பவே பயந்து அவ கிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள இந்த பொண்ணோட பாடியை போட்டு புதைக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைனா அங்க சுத்திட்டு இருக்க ஏகப்பட்ட காட்டு நாய்கள் வந்து புதைக்கப்பட்ட அந்த பொண்ணோட பாடியை தோண்டி அதை வெளியில எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோ கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அந்த எல்லா நாய்களும் விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணோட பாடியை கொஞ்ச தூரம் தள்ளி கொண்டு போய் நெருப்பு வச்சு ஏகப்பட்ட கட்டைகளையும் வச்சு எரிச்சு சாம்பலாக்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. அடுத்த நாள் காலையில தாடிக்காரன் கால் பண்ணி முதல்ல சொன்ன அதே பதில தான் இப்பயும் சொல்றான். இன்ஜின் ரொம்பவே ஹீட் ஆகுது, பள்ளம் தோன்றதுக்கான கருவியும் சேர்த்து இந்த ட்ரக்ல கனெக்ட் பண்ணி எடுத்து வரதுனால என்னால ஸ்பீடாவும் வர முடியல, இன்னும் கொஞ்சம் மட்டும் பொறுத்துக்கோ, என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ பயங்கர கோவத்துல என்னால சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல, இன்னும் எவ்வளவு நேரம் என்னால இங்க தாக்கு பிடிக்க முடியும்ன்றதும் தெரியல, சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே காலி ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து, இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்து போயிடுவேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன காப்பாத்துன்னு சொல்லி தாடிக்காரங்கிட்ட பயங்கரமா கெஞ்சுவோம். அதே நேரம் இவன் இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு வேனும் வரும். இவ்வளவு நாளா இந்த ஏரியாவுக்கு யாராவது வந்தாங்கன்னா அங்க கண்ணுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் மறைஞ்சுப்பான். ஆனா இப்போ ஹீரோக்கு சாப்பிட சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்ல, அதனால இந்த தங்கப்பாறை எல்லாம் வேண்டாம், நம்ம உடைச்சு வச்சா அந்த சின்ன பீஸ் மட்டும் போதும்னு சொல்லி அதை எடுத்து ஒரு பேக்ல வச்சுட்டு அந்த வேன் கிட்ட போய் உதவி கேட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி முயற்சி பண்றான். ஆனா கடைசி நேரத்துல இவ்வளவு பெரிய தங்கப்பாறையை விட்டுட்டு இந்த சின்ன பீஸ் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ஆனாலும் சரி இந்த தங்கப்பாறையை முழுசா எடுத்துட்டு தான் இங்கிருந்து போகணும்னு சொல்லி அவனோட பேராசை கடைசியில அவனை தடுத்து அந்த வேன் கிட்ட உதவி கேட்காம திரும்ப ஓடி வந்து அந்த டென்ட்டுக்குள்ளேயே மறைஞ்சுப்பான். அன்னைக்கு நைட்டு நெருப்பு கொளுத்தணும்னு சொல்லி அங்க இருக்க சின்ன சின்ன மரக்கட்டைகளை கொண்டு வந்து அவனோட டென்ட் கிட்ட சேமிச்சு வச்சுப்பான். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய மணல் புயல் வருது, கிட்டத்தட்ட சூறாவளினே சொல்லலாம். அந்த மணல் புயலுக்கு நடுவுல மாட்டிட்டா உடம்பு முழுக்க ஏகப்பட்ட சின்ன சின்ன ஊசிகளை வச்சு குத்துன மாதிரி வலிக்கும். அதுல ஹீரோ மாட்டி ரொம்பவே கஷ்டப்படுவான். இவ்வளவு நாளா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த டென்ட் சாப்பாடு தண்ணின்னு எல்லாமே அந்த புயல்ல பறந்து போகுது. அதை சமாளிக்க முடியாம அங்கிருந்த அந்த காஞ்சு போன மரத்தை கையில பிடிச்சிட்டு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துல மயங்கியும் போயிடும். அடுத்த நாள் காலையில ஹீரோ கண் முழிக்கும் போது அவனோட உடம்பு முழுக்க மணனால மூடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மரக்கட்டை துண்டு வந்து அவனோட வயிறுலயே குத்தி இருக்கும். ஆனா அவ்வளவு வழியிலையும் ஹீரோ எழுந்து பார்க்கும்போது அவன் கண்டுபிடிச்ச அந்த தங்க பாறை எங்கன்னா அவ்வளவு வழியில ஹீரோ தேடிட்டு இருப்பான். ஆனா எங்க பார்த்தாலும் அந்த தங்கப்பாறை இருந்ததுக்கான எந்த ஒரு சூடுமே தெரியல, மண்ணோட மண்ணா மறைஞ்சு போயிடுச்சு. வயிறுல அவ்வளவு பெரிய கட்டை குத்தி ரத்தம் போயிட்டு இருக்கும். ஆனா அவ்வளவு வழியிலையும் அந்த தங்கப்பாறை எங்கன்னா ஹீரோ
ஹீரோ தேடிட்டு இருப்பான். அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து ஒரு வழியா மயக்கம் போட்டு விழுகிற சமயத்துல அந்த தங்கப்பாறை எங்கன்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். தங்கப்பாறையை கையில தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவனோட உடம்புல குத்தி இருக்க அந்த மரக்கட்டையை வெளியில எடுக்கணும். அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு வலிய பொறுத்துக்கிட்டு அந்த மரக்கட்டையை பிடுங்கி எடுப்பான். மரக்கட்டையை எடுத்த உடனே அவனோட வயிறுல இருந்து ஏதோ பைப்பை திறந்து விட்ட மாதிரி ரத்தம் பயங்கரமா கொட்டும். இப்படியே விட்டா கொஞ்ச நேரத்துல ரத்தப்போக்குல இறந்து போயிடுவான். அதனால நெருப்பை கொளுத்தி அவன் சாப்பிடுறதுக்காக ஒரு டின்ல சாப்பாடு வச்சிருப்பான். அந்த டின்னோட மூடிய குச்சியில பிடிச்சு அந்த நெருப்புல காட்டி நல்லா சூடு பண்ணி அதே சூட்டோட இந்த காயத்துல வச்சு அழுத்துவான். இதன் மூலியமா அந்த காயத்துல இருந்து ரத்தம் வர்றது நிக்கும்ன்ற மாதிரி நினைப்பான். ஆனா அவ்வளவு சூட்ல காயத்துல வச்ச உடனே ஹீரோக்கு வலி பயங்கரமா இருக்கும். அந்த வலி தாங்க முடியாம கிட்டத்தட்ட மயங்கியே போறான். மயக்கத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஹீரோக்கு முன்னாடி அம்பு வச்சு அவனை கொல்றதுக்காக நிக்கிற மாதிரி தோணும். ஆனா யாருன்றது ஹீரோக்கு தெரியல. அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஃபிளைட்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த வழியா வந்து ஹீரோக்கு தண்ணியும் சாப்பாடும் கொடுத்திருக்கும். அந்த பொண்ணை கொலை பண்ணி எரிச்சிருப்பான். அந்த பொண்ணோட முகமும் அடிக்கடி ஹீரோக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஹீரோக்கு முன்னாடியே அம்ப வச்சு கொல்றதுக்காக நிக்கிற பொண்ணு அவனை கொல்லாம ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்துறாங்க. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்த வழியிலேயே போயிடுவாங்க. ஹீரோ கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது இப்ப வந்துட்டு போன பொண்ணு யாருன்றது ஹீரோக்கு சுத்தமா புரியல. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்ப்பான். ஆனா கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. ஹீரோக்கு இது ஒரு இல்லீஷனா கூட இருக்கலாம்னு நினைச்சிட்டு ஆனா இல்லீஷனா இல்லாம அது உண்மையான பொண்ணா இருந்தா ஒருவேளை அவ இந்த தங்கப்பாறைய பாத்துருப்பாளோ வெளியில போய் யார்கிட்டயாவது சொல்லிடுவாளோன்னு சொல்லி ரொம்பவே பயத்துல அந்த இடம் முழுக்க வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்ப்பான். ஆனா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த பாலைவனத்துல வேற யாருமே இல்ல. அதே நேரம் அந்த சேட்டலைட் போனும் ரிங் ஆகுது. அதுல தாடிக்காரனும் நான் ரொம்பவே பக்கத்துல வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன், அங்க எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது ஹீரோ சுத்தமா பேச கூட முடியாம சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து, என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லி நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்த விஷயத்தையும் சொல்லுவான். அதை கேட்ட உடனே தாடிக்காரன் பயங்கர கோவத்துல ஒருவேளை அந்த பொண்ணு தங்கப்பாறைய பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு விரட்டி விடு, அவ அந்த தங்கப்பாறைய பார்த்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா அவளை அங்கிருந்து விரட்டி விடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஹீரோவால நடக்க கூட முடியல, வாயில நுர தள்ளுது. ஆனா அவ்வளவு கஷ்டத்திலயும் கையை வச்சு தவந்தே போய் அந்த தங்கப்பாறை மண்ணுக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை மண்ணை போட்டு மறுபடியும் மறைக்கிறான். அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு குடிக்க தண்ணி கொடுத்த பொண்ணு ஹீரோக்கு பின்னாடி வந்து நிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கொலை பண்ணி ஒரு பொண்ணை எரிச்சிருப்பான். அதே மாதிரிதான் அந்த பொண்ணு இருக்கா. ஆனா இந்த தங்கப்பாறைய பார்த்தாலா இல்லையன்றது தெரியல. ஹீரோ கிட்ட வந்து நீ பார்க்க ரொம்பவே பாவமா இருக்க, கண்டிப்பா நீ சாப்பிட்டிருக்க மாட்ட, தண்ணியும் குடிச்சிருக்க மாட்ட, உனக்கு தண்ணியும் சாப்பாடும் நான் தரேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இப்ப இந்த பொண்ணை எப்படியாவது இங்கிருந்து விரட்டி விட்டா மட்டும் போதும்னு சொல்லி ரொம்பவே கோவமா கத்தி என்கிட்ட எல்லாமே இருக்கு, நீ ஒன்னே எனக்கு கொடுக்க தேவையில்லன்னு சொல்லி ரொம்பவே மோசமா பேசுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே வேற ஏதாவது பொண்ணு இந்த ஏரியால பாத்தியா, அவ என்னோட சிஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எதுவுமே பேச மாட்டான். ஹீரோ எதுவுமே பேசலன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் ஹீரோ மேல சந்தேகம் வருது. அப்படியே ஹீரோ மயங்கியும் போறான். அடுத்து கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ சுத்திலும் நிறைய இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்துட்டு இருக்க அதே சமயம் சேட்டலைட் போன்ல இருந்து காலும் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்போது தாடிக்காரன் நான் உன்னை பார்த்துட்டேன், ரொம்பவே பக்கத்துல வந்துட்டேன், நீ தானே கீழே விழுந்து கிடக்குறான்னு சொல்லுவான். இப்பதான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஆமா நான் தான் கீழே படுத்திருக்கேன், இப்ப நான் எழுந்து நிக்கிறேன் தெரியுதான்னு சொல்லி கை காட்டுவான். இப்பதான் நமக்கு இன்னொரு உண்மையை காட்டுறாங்க. என்னன்னா தாடிக்காரன் ஒரு நாளுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா நேரா வந்து ஹீரோவை காப்பாத்தாம அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறான்னு இங்க இருந்து ஒரு பைனாக்குலர் வழியா ரொம்பவே கூலா சாப்பாடு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னன்னா ஹீரோ இறந்து போயிட்டா அந்த தங்கப்பாறையெல்லாம் அவனுக்கு ஷேர் கொடுக்க தேவையில்ல, மொத்தமா இவனே எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு இவ்வளவு கொடூரமான ஒரு முடிவு எடுத்திருப்பான். அந்த விஷயம் இப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது. ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோவை சுத்திலும் ஏகப்பட்ட காட்டு நாய்கள் அவனை கடிக்கிறதுக்காக சுத்து போடும். கையில ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை விரட்ட முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோவால முடியல. மொத்த நாய்களும் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை கடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அந்த தங்கப்பாறையை பார்த்துட்டு ஹீரோ இறந்து போறான். இப்ப ஹீரோ இறந்துட்டதுல அவனோட காரை எடுத்துட்டு அந்த தங்கப்பாறை இருக்க இடத்துக்கு போய் இந்த தங்கத்துல இருந்து ஒரு சின்ன பீஸை கூட நான் யாருக்கும் தர தேவையில்ல, மொத்தமா எனக்கு தான் சொல்லிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்குவான். ஹீரோ இறந்து போய் அங்க ரொம்பவே கொடூரமா இருப்பான். அதை பார்த்துட்டே நிக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து இந்த தாடிக்காரன் நெஞ்சிலேயே பாஞ்சு அதே இடத்துல அவனும் கீழே விழுந்து இறந்து போறான். அந்த அம்பு விட்டது அந்த பொண்ணுதான்றது நமக்கும் தெரியும். ஆனா அந்த பொண்ணை காட்டாமே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. பேராசைப்பட்டா அதோட விளைவு என்னன்றது இந்த படம் பார்க்கும்போது நமக்கும் புரியும். அதனால இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழலாம். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.